வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம செயல்முறை தொழில்நுட்பத்துல 2ஆம் பாடம் உணவு என்ற பாடத்தை தான் படிக்க போறோம். நம்ம கிரேட் 6ல ஏற்கனவே பார்த்திருப்போம். 2ஆம் பாடமும் உணவு தான். ஆனா அந்த பாடத்துல உணவுகளின் வகைகள் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பாடத்துல உணவுகள் தயாரிக்கும் போது என்னென்ன விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டியது தான் பார்க்க போறோம். அதுக்கான 5 விடயங்கள் இருக்கு. அதுக்கான 4 விடயங்கள் இருக்கு. ஆரோக்கியமான உணவை தயாரிக்கும் போதே கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் 4 இருக்கு. அந்த 4ஐ தான் இன்னைக்கு நம்ம வரிக்கிரமமா பார்க்க போறோம். அது 4ஐயும் இப்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் அது ஒன்றா படிப்போம். முதலாவது உணவு சமைப்பவர், 2வது சமைக்கும் அந்த உணவு சமைக்கிற இடம், 3வது உணவு சமைப்பதற்கு பயன்படும் கருவிகள், அதுக்கப்புறம் மூலப்பொருள், அதுக்கப்புறம் இந்த 4 முடிஞ்சு அடுத்ததா பார்க்க போறது நாம பரிகரிப்பு. முதலாவது நாம பார்ப்போம் உணவு சமைப்பவர். ஒரு உணவு ஆரோக்கியமான உணவை நாம நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னா அதுக்கு உணவு சமைப்பவர் மிக முக்கியமான ஒருத்தர். அவர் சமைக்கிற உணவுல தான் நம்மளோட ஆரோக்கியமே அடங்கியிருக்கு. சரி, இப்ப நம்ம உணவு சமைப்பவரை பத்தி பார்ப்போம். அந்த உணவு சமைப்பவர் நான் எப்படி சமைக்கணும்னு பார்க்க போறோம். அவர் எப்படி இருக்கணும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத அந்த உணவு சமைப்பவர்கிட்ட இருந்து நாங்க படிக்க போறோம். வாங்க பார்ப்போம். முதல்ல உணவு சமைப்பவர் உணவு தயாரிப்பதற்கு முன்பின் தன்னை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உணவு தயாரிப்பதற்கு முன் உணவு சமைப்பவர் மிகவும் சுத்தமா தான் உணவு சமைக்கணும். ஏன்னா அவரோட கிருமிகள் அந்த உணவுல படிகிறனால நம்மளுக்கு நோய்கள் பரவும். அதாவது உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ ஒருத்தவர் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு, அப்படியே வேர்த்து வருது, அதுல ஒரு சொட்டு அப்படியே வெட்டிக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு கழுவி போட்டுருவாரு. இதனால நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவை பெற்றுக்கொள்ள முடியாது. அசுத்தமான உணவை தான் நம்ம சாப்பிடவே வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுத்தமான பாதுகாப்பான மேலங்கி அணிய வேண்டும். உணவு சமைப்பவர் அணிய வேண்டிய இப்போ அணிகலன்கள் பார்ப்போமா. மேலங்கி, அதாவது ஏப்ரன் அணிகிறது ரொம்பவே முக்கியம். அவர் உடம்புல இருக்க முடி அழுக்குகள் எல்லாம் அதில் கொட்டுறனால தான் ஏப்ரன் அணிகிறாங்க. அதனால அவருக்கு இந்த பொருட்கள் மேல அழுக்குகள் படியாம இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தலைக்கவசம். இது முக்கியமான ஒன்று. தலையில இருக்க பேன், முடி